அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நித்யானந்தா மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு இந்தியாவிலேயே இல்லாத நித்யானந்தா வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருணாச்சல தேசிய சுவாமிகள் மடம், பாலாசாமி சங்கரசாமி மடம் உள்ளிட்ட ஒரு 4 மடங்களுடைய மடாதிபதியாக இருந்த ஆத்மானந்தா என்பவர் அந்த மடங்களுடைய அடுத்த மடாதிபதியாக நித்யானந்தாவை அறிவித்து உத்தரவு பிறப்பித்தார். இது சம்பந்தமாக நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில ஆத்மானந்தா மறைந்ததை அடுத்து பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில இந்த 4 மடங்களையும் நிர்வகிப்பதற்கு ஒரு தக்காரை நியமித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்த அரசு உத்தரவுல தலையிட முடியாது என்று சொல்லி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நித்யானந்தா இந்தியாவில் இல்லை, அவர் தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்குவடார் நாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த நித்யானந்தா, பிரேமானந்தா போன்ற ஆனந்தாக்கள் இருந்தாலே பிரச்சனையாக இருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் தற்போது இந்தியாவில் இல்லாத நித்யானந்தா அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த நிலையில அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கையும் சரி, அது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிலும் சரி தலையிட முடியாது என்று சொல்லி நித்யானந்தா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.